கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன். அண்ணே பஸ் வந்துருச்சுடா, நிப்பாட்டு. போ போ போ, பஸ் நிப்பாட்டி ஏத்தி அசிங்கப்படுத்தாத போ. அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க அண்ணே. ஏய் போற பஸ்ல ஏறாத. அப்பா நம்ம இடம் இருக்கு. வண்டி வீல் இல்லாம ஒரு ஓரமணிக்கு என்ன விஷயம்? எல்லாம் நேத்தால பஞ்சர் போட்டா முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம். தெரியுதா? நாங்க சரி, எல்லாம் உங்க அண்ணனுங்க? எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி இங்க பாருல நிப்போம்? அடிக்கடி எங்க போயிட்டு வர்ற? மொட்டையோட பழனி மலைக்கு போயிட்டு போட்டியா இல்லையா? போடலைங்க. அப்ப இது என்ன? போட்ட ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. டிக்கெட் இன்னும் நிக்கிறார்ல எங்க அண்ணன் போய் கேளு. யார் உங்க அண்ணன்? அந்த கம்பியை பிடிக்காம நிக்கிறாரு, அவர்தான் எங்க அண்ணன். யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஒண்ணு ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறல? இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தானே உடைஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா வண்டி? டேய் அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தட்டினது? அதானே யாரா கை தட்டுறது? போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. அர்த்தராத்துல இருந்து அருவாளோட கத்திக்கிட்டு இருக்க, என்ன உன் பிரச்சனை? என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான், அவளை வெளியே அனுப்பல. பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்துட்டானா? ராஜா படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா. இன்ட்ரோல் வரைக்கும் போறீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு கொண்டு ஒப்படைக்கிறேன். பிரச்சனை இல்லாம கூட்டி போயிடறாப்பா. இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டந்துட்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனை எப்படியாச்சும் சமாளப்படுத்துவான். எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஓ புருஷக்கார அருவாளோட கேட்ல நிக்கிறா. ஓ மான மரியாதை கிடப்படாததுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிருக்கு. எல்லாம் லைட்டா மத்தல. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க, அதுலயே 2 புருஷன் மட்டும் உட்கார்ந்திருக்காங்க. ஆமாடா. டேய் இங்க பாரு. அம்மா இவ்வளவு கர்மத்துலீங்க நீங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பத்தியா? அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. ஏங்க இவர ஏதோ செயின் தரறா? ஏமா இத போய் அவரை வாங்கிக்கிற சொல்றா? அவர்தான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ? பெருசு நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்ட்? யோ வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது போ. போனா போகுது 501 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்ட நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது உச்சி மண்டை தானே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எப்படிடா? தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப? டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புடிங்க ஓடிடுறதா? 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. ஐ அம் சாரி. ரீக்கி ரீ எதுக்கு முனையா? நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சினில் என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துட்டு இருக்க. அசிங்கமா உனக்கு. நான் என்ன பண்ண?
ஆள் பாதி ஆள பாதிங்கிறக்காண்டி இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம். அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த. நான் வேலுவை லவ் பண்றேன். பண்ணிக்க. என்னது வேலுவை நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காளுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா, வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, தங்கச்சி, வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா? அதான் தெரியுமே. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ, அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்துக்கும் மேமேன்ட்டு இருக்க? எங்க அவன்? டேய் வேலு, என்னடா என் கரைச்சல்? கரைச்சல் பண்ற நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு 2 பென்சில் இருக்கலாம், 2 பேனா இருக்கலாம், 2 சைக்கிள் இருக்கலாம். ஆனா 2 காதலி எவனாச்சும் வச்சுக்கவானா? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா? அல்சர்? புரியல? கலாச்சாரம். அது பேர் கல்ச்சர். அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன். ப்ரொசீட் ப்ரொசீட். புரட்சி தலைவரா? அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா, அக்கா காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுவே உன் தங்கச்சி லவ் பண்றானா? நீ சரின்ட்டியாமே. ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க. நான் இங்க விட்டு கொடுத்தேன். நானும் தானே லவ் பண்றேன். வேலு, நல்லா கேளு. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன். வர்றேன். கூப்பிடல. அக்கா தங்கச்சி 2 பேரையும் கவிச்சிட்டாங்க. ஏய், அது கம்பெனி சைக்கிள். மாட்டோம்ல. நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவமே தவிர நாயம் கிடைக்காத நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல வேலையா கிடைக்காது. போவானா பேசுறான் பேச்சு. அஞ்சலி, இத ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட. என்னன்னா? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேனா, ஒரு ஜிம் வச்சு மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு அஞ்சலி தான் சொன்னா. அதான் லோன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எத்தனை ஐடியா நான் சொல்லிருப்பேன், கேட்டிருப்பியா? சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்களாக்கும். என்ன ஏன் செருப்பு? போ போ, வாயில ஒண்ணு கால்ல ஒண்ணு போட்டு போ. அண்ணா, அடவ எங்கம்மா போறேன். வணக்கம். நான் கூட தம்பி சாதாரண அடிச்சுக்கிட்டேன். ஏகப்பட்ட வச்சு இல்லாம தெரிஞ்சு வச்சிருக்கு. கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, கவலை நம்மை உடம்புல கையும் கால் இருந்தாதானடா 10 நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா ட்ரிக் பண்றேன்னு முட்டாள்தனமா விளக்கணிச்சு ஓட விட்டுட்டா பர்மனண்டா. ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காக வந்து சேர்ந்துருப்பா. இப்ப என்ன சோத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். கபடி 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 கபடி. முத்து முத்தா காய்ச்சிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோதமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவளை சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதா. ஐயோ ஐயோ ஐயோ, வாங்கடி வாங்க, வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ, இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதல் இரவு, இவனுக்கு பால் ஒரு கேடு. சுந்தரி, ஏமா அங்கே நின்ட்ட? வா, வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம். மன்மத லீலை. என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற? ஓஹோ, கட்லி நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்கு போறியா? அம்மா பாலங்க அங்க பாரு. என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ,
ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா. உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண். புதுமை பெண். ஆமா. கேக்குதா கிட்ட வந்தா கருவாட்டி கொலையா பண்ணிடுவேன். கொலையா? கொலை கூட பண்ணுவியா நீ? இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? மறந்து போச்சே. மறந்து போச்சா? குடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் தாடி தாடி குத்திராத. உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்க போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? ஒண்ணு கிடைச்சா போதுன்னு உள்ள புந்துட்டியே. அது இருக்கட்டும், இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படியா ஒத்து போகும்? சுந்தரி, நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிறேன். கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகளை செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க. நம்மள மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி, வா, கம் ஆன். கைய வெட்டிடுவேன். திருத்தணி பழனி தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும் இந்த மாதிரி வேலை வெட்டி எல்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. ஹாஃப் அன் அவர் இருக்கு. எதுக்கு? இந்த Dress வாடகை டைம் முடியாதுக்கு. ஐயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல. அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா. ஹாஃப் அன் அவர்ல குடுக்கலைன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். போயா. கல்யாணம் ஆகட்டும். சரி. டேய், பாட்டு. ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு. முருகா, நில்லு முருகா. ஏன் நிக்கணும்? பார்க்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பார்க்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சு இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு. பாட்டி, கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நடக்கட்டும். முருகா, ஆ காட்டு.